கிறிஸ்துவில் இனிய சொந்தங்களே, அன்னை மரியாளின் இனிய பக்தர்களே, உங்கள் எல்லோரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் ஒரு ஊராளி என்ற ஒரு பழங்குடி மக்கள் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அங்கு ஒரு பங்கு இருக்கிறது. உதகை மாவட்டத்தை சார்ந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் செல்ல வேண்டிய இடம் தூரம் இருந்தாலும் அன்னை மரியாளை தரிசித்து வர வாய்ப்பு கிடைத்ததனால் உங்களோடு இன்று உறவாடுகிறேன். கிறிஸ்து நமக்கு வாழ்வும் வழியும் உண்மையும் உயிரும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று அதை முத்தாய்ப்பாக பேதுரு அவர்கள் சொல்லுகிறார், கடவுள் நம்மீது கொண்ட அன்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், தானே உயர் மதிப்பிடக்கூடிய அளவிலே உள்ள இரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் நாம் இரத்த பந்தத்திலே இணைந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எவரொருவர் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக, மகனாக மகளாக என்று மாறுகிறோமோ அன்று இயேசுவோடு கொண்ட உயிர் தொடர்பு நமக்கு இருக்கிறது. இந்த கிறிஸ்து நமக்காக இறந்திருக்கிறார், இறந்து உயிர்த்திருக்கிறார். நம்மை விலை கொடு இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதைவிட மிகச் சிறப்பான தன்னுடைய ஒரே தாயையே நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவை அடியிலே இதோ உன் தாய் என்று நமக்கு தாயை, திரு அவையின் தாயாக, உலக பிரபஞ்சத்தின் தாயாக அந்த தாயவே நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலாக நமக்கு என்ன வேண்டும்? தான் உயிரை கொடுத்தது மட்டுமல்ல, இரத்தத்தை சிந்தவை மீட்பது மட்டுமல்ல, தன்னுடைய தாயையே நமக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கின்ற மாபெரும் கடவுள் நம்முடைய கடவுள். அவர் மீது நம்முடைய விசுவாச பற்றுறுதி எப்படி இருக்கிறார்? இதற்கு கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லியிருக்கிறார். முதல் வாசகத்திலே கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஏன்னா அவர் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இல்லை. செயல் அதுவே சிறந்த சொல் என்றாக அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் சான்று சாட்சிய வாழ்வு நமக்காக வாழ்ந்திருக்கிறார். அன்னை மரியாளையும் அதே பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார். அவளும் மீட்பிலே நமக்காக தன்னையை முழுமையாக கொடுத்திருக்கிறார் மட்டுமல்ல, எனவே நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாகி இருக்கிற நாம் அனைவரும் இந்த கிறிஸ்து இயேசுவால் வாங்கப்பட்டவர்கள், அன்னை மரியாளின் பிள்ளைகளாக உருவாக்கப்பட்ட சூழலே அந்த அன்னை மரியாளுக்குரிய பிள்ளைகளாக, இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளாக உயிர் துடிப்போடு வாழ அழைக்கப்படுகிறோம். இங்கு மேலே கீழே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவன் தெரியாதவன் என்று நமக்குள்ளே வேறுபாடு இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் அனைவரும் சமம். இந்த சமத்துவ சங்கமத்தில் நாம் எப்பொழுது நிலை கொள்கிறோமோ, ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு குறைகளோடு நிறைகளோடும் அழகோடும் அழுக்கோடும் ஒருவரை ஒரு அங்கீகரித்து கொண்டு உறவுகளை புதுப்பித்து, கிறிஸ்து இயேசு எனக்காக இறந்திருக்கிறார், எனக்காக இரத்தப்பலி செலுத்தி இருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார், எனவே நான் கிறிஸ்துவுக்கு இயேசுக்கு சொந்தமானவர்கள், எனவே கிறிஸ்துவை போல நானும் சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதை செயல்படுத்துவதற்கு இந்த சகோதர சகோதரி வழியாக, அவர்களுக்கு என் அன்பை செலுத்துவது வழியாக, என்னுடைய பணிவை செலுத்து, தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு, பிறருடைய பணியாளராக பாதம் பணிந்து அவர்களை பாதங்கள் தொட்டு கழுவதற்காக, எனவே அவர்கள் உயர்ந்த பெரியவர்கள் சின்னவர்கள் என்று அல்ல, அவர்கள் அழுக்கானவர்கள் அல்லது நலிந்தவர்கள் இழிந்தவர்கள் என்று அல்ல, எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஓர்மையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வேறுபாடுகளை களைந்து, அந்த சீடர்களுக்கு இந்த போட்டி மனப்பான்மை இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து சென்று, அனைவருக்காகவும் இயேசு இறந்திருக்கிறார், அனைவருக்காகவும் அன்னை மரியாள் இருக்கிறாள் என்ற ஒருமித்த சிந்தனையிலே தொடர்ந்து வளர, இறை பக்தியிலே மிளிர, கிறிஸ்து இயேசுவுக்கு நம்முடைய செயல்கள் வழியாக, உறவுகள் வழியாக, பகிர்வுகள் வழியாக, நம்முடைய வாழ்வை பிறருக்கு வழங்குவதன் வழியாக சான்று பகர, அவருடைய அன்பு பிள்ளைகளாக வளர இந்த திருப்பலி நமக்கு துணை இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் வழியாகவும் ஆண்டவரிடம் நாம் வேண்டுவோம்.